வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 2க்கு என்னென்ன ஸ்கீம்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறத நிதி ஆயோகனுடைய நம்முடைய இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் அவங்க வந்து கோல் நம்பர் 2க்கு என்னென்ன ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிதி ஆயோகோட ரிப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஹங்கர், அதாவது நமக்கு வந்து பசியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா கோல் நம்பர் 2. இதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே. எஸ்டிஜியோடைய அந்த வீடியோ போட்டதில் 2 நிமிஷத்தில் வந்து மேகி ரெடி ஆயிரும் அப்படின்னா அந்த 2 நிமிஷம் மேகின்னு சொல்கிற வச்சு பசிக்கு வந்து பார்த்தோம்னா அது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக மேகி உடம்புக்கு நல்லது கிடையாது, கோடுவெடுக்காக அதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னம்னா நம்முடைய திருவள்ளுவர் திருக்குறள் பார்க்கும் பொழுது ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்படிங்கிறாரு. அதாவது ஒருவர் முனிவர் அப்படின்னு இருக்கார் அப்படின்னம்னா ஒரு ஞானி துறவியா இருக்காரு. அவருடைய ஆற்றல் என்ன அப்படின்னம்னா பசியை பொறுத்துக்கிறது. ஆற்றுவாருடைய ஆற்றல் பசியாற்றல். ஆனா அந்த முனிவரை விட யார் பெரியவர்னா ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார். யார் ஒருவன் பசிக்கு உணவளித்து அந்த பசியை மாற்றானோ அவருடைய ஆற்றலுக்கு பின்னாடி தான் முனிவருடைய ஆற்றலே இருக்கும். அப்ப சாதாரண ஒரு குடும்பஸ்தர் அவர் ஒருத்தருக்கு சோறு போடுறாருன்னா இவர் தான் பெரிய ஆளு. சாப்பிடாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல, சாப்பாடு இல்லாம இருக்கவங்க சோறு போடுறாங்கல்ல அவர் தான் பெரிய ஆளு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா பொருளை சேர்த்து வைக்கக்கூடிய இடம், எங்க உன்னுடைய பொருளை நீ சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா வைப்புலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு லாக்கர் மாதிரி, வைப்புலி அப்படிங்கிறது லாக்கர் மாதிரி பொருளை சேர்த்து வைக்கிறது. இந்த வைப்புலி என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஒருவருடைய பசியை ஆற்றுவது, ஒருவருடைய பசியை நீங்கள் வந்து ஆற்றினீங்கன்னா அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி அப்படிங்கிறாரு. அப்ப ஒருவருக்கு நீங்க பசிக்கு உணவளிக்கணும், அதுதான் உங்களுடைய பொருளை சேர்த்து வைக்கிற இடம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்முடைய மகாகவி பாரதியார் பசியில ரொம்ப கஷ்டப்பட்டவர். ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து திரும்பி பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறமா சாப்பாட்டுக்கு இல்லாம கோயில கொடுக்குற சாப்பாடை வாங்கி சாப்பிட்டவர். அப்படி லைன்ல நிற்கும் பொழுது திரும்பி வந்து பசியில திரும்பி போய் வாங்கும்போது அவரை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டவர். இந்த பாரதியார் கிட்ட 4 நாள் சாப்பிடல, 4 நாள் கொடு அப்படின்னு சொல்லி நீலகண்ட பிரம்மச்சாரி கேட்கிறார். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொல்லி மகாகவி பாரதியார் வந்து பாடுறார். மகாகவி பாரதியார் பிறந்தது 1882. ஸோ அதுக்கு கரெக்டா 100 வருஷம் கழிச்சு 1982 1982 பார்த்தோம்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறார் 1982. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு முன்னோடியாக 1921 முதல்ல பிட்டி தியாகராய செட்டியார் சென்னையினுடைய மேயராக இருக்கும் பொழுது மதிய உணவு திட்டத்தை 1000 விளக்கு பகுதியில் வந்து தொடங்கி வைக்கிறார். அதுக்கப்புறம் அது நின்று போச்சு. ஆடிட்ல ஏதோ கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லி நின்று போச்சு. அதுக்கப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் பார்த்தோம்னா 1956 மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஸோ இப்படி பசிக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு வந்து முன்னணியில் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் பசி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. அப்ப முதல் 5 ஆண்டு திட்டம் அது வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சருக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுச்சு. ஏன்னா நமக்கு உற்பத்தி அதிகப்படுத்தினா தான் எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா 2வது 5 ஆண்டு திட்டம் ஹெவி இண்டஸ்ட்ரிக்கு கான்சன்ட்ரேட் பண்ணதுனால ஒரு 5000 கோடி ரூபாய்க்கு பக்கம் தொழில்துறையில போட்டதுனால உடனே அந்த பணம் வராதனாலையும் நமக்கு அக்ரிகல்ச்சர் வந்து குறைஞ்சு போய் பசி பஞ்சம் பட்டினி அந்த மாதிரி வருது. அந்த டைம்ல தான் உணவு வந்து நம்ம அமெரிக்கால இருந்து நிறைய வந்து இறக்குமதி பண்றோம், கோதுமையா கேட்டு வாங்குறோம், அவங்க நமக்கு தரமாட்டேங்கிறாங்க. அப்புறம் தான் நம்ம பசுமை புரட்சிக்கு போறோம். ஸோ பசுமை புரட்சிக்கு 2 தமிழர்கள் இந்திரா காந்தி போய் நம்ம அமெரிக்கால போய் வந்து கோதுமை கேட்கறாங்க. அதை வந்து அவன் வந்து என்ன பண்றான்னா ஒரு பிச்சை எடுக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க அமெரிக்கால. ஸோ அப்போ இந்திரா காந்தி இனிமேல் என்னை அங்க திரும்பி போக வைக்காதீங்க, என்னுடைய மானத்தை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது 2 தமிழர்கள், ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா MS சுவாமிநாதன், அவர் தான் பசுமை புரட்சியினுடைய தந்தை என்று ஒரு சயின்டிஸ்டா இருக்கக்கூடியவர் அவரு. இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சி சுப்பிரமணியம், அவர் தான் வந்து பார்த்தோம்னா விவசாயத்துறை அமைச்சர். ஸோ இவங்க 2 பேரும் தான் இதுல முக்கியமா கான்ட்ரிபியூட் பண்ணி உணவு உற்பத்தி அதிகமாகுது. இது விட முக்கியமானது என்னன்னு பார்க்கும்பொழுது 1967 அண்ணாதுரை தலைமையிலான டிஎம்கே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு 2 முக்கியமான காரணம். ஒன்னு இந்திய எதிர்ப்பு போராட்டம், 2வது வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு இருந்த அரிசி தட்டுப்பாடு. அப்ப அவருடைய முக்கியமான ஒரு வாக்குறுதி என்ன அப்படின்னம்னா 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம். ஸோ நான் ஆட்சிக்கு வந்தேன்னா 3 படி அரிசி வந்து நான் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த திட்டத்தை சென்னை மற்றும் கோயம்புத்தூர்ல தொடங்கி வைக்கிறார். அதுக்கு தேவைப்பட்டது 5 கோடி ரூபாய் பணம். அன்னைக்கு அவர் தான் நிதி அமைச்சராக இருந்து பட்ஜெட் போடுறாரு. அவர் போட்ட பட்ஜெட் எவ்வளோனா 211 கோடியே 99 லட்சம். அந்த பணத்துல அந்த 5 கோடி ரூபாயை அரிசிக்காக ஒதுக்க முடியல. அதனால அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த முடியல. இன்னைக்கு நம்ம வச்சிருக்க பட்ஜெட் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி. இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து வந்துட்டோம்.
இப்போ கூட பார்த்தோம்னா நம்ம காலை உணவு திட்டம் தொடங்கி வச்சிருக்கோம் 2022 செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அதே அண்ணாதுரையோட பர்த்டேல காலை உணவு திட்டம் வந்து நம்ம வந்து தொடங்கி வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் முக்கியமான திட்டங்கள், முக்கியமான ஃபிளாஷ்பேக். இப்போ நிதி ஆயோட ரிப்போர்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் என்ன ஏறு அப்ஜெக்டிவ் மட்டும் சிம்பிளா பார்த்துருவோம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா NFSA நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் கொடுத்துருக்காங்க. இது 2013 வந்து கொண்டு வரப்பட்டது. உணவு பாதுகாப்பு சட்டமாகவே நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ 2/3 பாப்புலேஷன் வந்து கவர் பண்ணுது. குறிப்பா கிராமப்புறங்களில் ரூரல் ஏரியால 75% முக்கியமான ஒண்ணு. அப்புறம் அர்பன்ல வந்து பார்த்தோம்னா 50% ஆஃப் பாப்புலேஷன் கவர் பண்ணுது. இதுல அரிசி, கோதுமை, பருப்பு இந்த ஆர்டர்ல அரிசி பருப்புன்னு போயிடக்கூடாது. நம்ம யூஸ் பண்றது இடையில கோதுமை இருக்கு, அவங்க யூஸ் பண்றதும். ஸோ அப்ப அரிசி, கோதுமை, பருப்பு 3 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா அப்படிங்கிற விலையில வந்து NFSL நமக்கு வந்து கொடுக்கப்படும். இது முக்கியமான ஒண்ணு. அப்ப நம்ம இலவசமா அரிசி கொடுக்குறோம்னு சொன்னோம்னா அவங்கள்ட்ட அரிசியை நீங்க 3 ரூபாய்க்கு வாங்கி அந்த 3 ரூபாயை அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம மக்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்கணும். அப்படித்தான் நம்ம பண்ண முடியும். 3 ரூபாய்க்கு அரிசி அவங்களே கொடுத்துருவாங்க, அவங்க 30 ரூபாய்க்கு வாங்குவாங்க, அதை வந்து 3 ரூபாய்க்கு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இது முக்கியமான ஒண்ணு. அடுத்தது மிஷன் ஃபார் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், MIDH. இந்த அப்ரிவேஷன் மட்டுமே கேட்பாங்க. ஸோ ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா தோட்டக்கலை. இது வந்து கோல்டன் ரெவல்யூஷன் அப்படிம்பாங்க, அதாவது தங்க புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு 2014 வந்து தொடங்கப்பட்டது. ஸோ தோட்டக்கலை பயிர்கள் நமக்கு தேவையான காய்கறி, பழங்கள் எல்லாமே தேவை. அப்பதான் பசி இல்லாமல் இருக்க முடியும். வெறும் சோறு சாப்பிட்றது மட்டும் இல்ல, குழம்பும் நமக்கு தேவை. அதனால இதை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது சாயில் ஹெல்த் கார்டு. ஒரு இடத்துல நல்ல விளைச்சல் இருக்கணும்னா சாயிலோட ஹெல்த் வந்து நமக்கு முக்கியம். இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2014 நமாமி கங்கா, கங்கையை சுத்தப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு 20,000 கோடி அதுக்காக வந்து பார்த்தோம்னா ஒதுக்குறாங்க. ஸோ அவ்வளோ பணம் போட்டு நம்ம கங்கையை வந்து சுத்தப்படுத்துறோம். 2014 2015 தண்ணியை 14 பார்த்துட்டோமா, 15 என்ன பண்றோம்னா மண்ணுடைய வளம் எப்படி இருக்கு அப்படின்னு சாயில் ஹெல்த் கார்டு போடுறோம். அதுல நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் முதற்கொண்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸான போரான், ஜிங்க் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிட்டத்தட்ட 12 நியூட்ரியன்ஸ் வந்து என்ன அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஹெல்த் கார்டுல ஒரு இடத்துடைய சாயிலுக்கு டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த வேலிடிட்டி 3 வருஷத்துக்கு நம்ம எடுக்கணும். ஏன்னா 3 வருஷத்துல சாயிலுடைய ஹெல்த் வந்து மாறலாம். ஸோ 2015 கொண்டு வரப்பட்டது 12 நியூட்ரியன்ஸ், 3 வருஷம் வேலிடிட்டி அப்படிங்கிறது முக்கியம். நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மண் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கோம். அதுல இதை மெர்ஜ் பண்றதுக்கான நடவடிக்கை வந்து நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நான் அக்ரிகல்ச்சர் பாலிசி நோட்ஸ் எடுக்கும் போதும் அதை வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று முக்கியமான ஒண்ணு, 2014 நமாமி கங்காவா, ஸோ கங்கை தண்ணி கொண்டு போய் அப்படியே வயலில் விட முடியாதுல்ல. அப்ப 2015 பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, அதாவது ஒரு சொட்டு தண்ணிக்கு நிறைய பயிர், பெர் டிராப் மோர் கிராப் அப்படின்னு சொல்லிட்டு சொட்டு நீர் பாசன திட்டமும் 2015 தான் கொண்டு வரப்பட்டது. அப்ப 2015 சாயில் ஹெல்த் கார்டு, மண்ணையும் பார்க்குறோம், தண்ணியை வந்து பார்த்தோம்னா சொட்டு நீர் பாசனமாகவும் கொண்டு வரோம். 2015 முக்கியமான ஒண்ணு. அடுத்து இவங்க கொடுத்துருக்கிறது நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன். நமக்கு அரிசி பருப்பு மட்டும் நம்ம கிடைச்சா பத்தாது, கால்நடைகளும் ஆடு, கோழி இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடணும். அப்ப அதுல வந்து கிடைக்கிற பால் உணவு நம்ம தேவைப்படுது, அதையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு 2014 to 15 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஆஃப் லைவ் ஸ்டாக் செக்டருக்கும் ஒன்று வந்து கொண்டு வர்றாங்க. அடுத்தது நேஷனல் மிஷன் ஆஃப் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். அப்ப NMSA என்ன அப்ரிவேஷன் கேட்பாங்க, நேஷனல் மிஷன் ஆஃப் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். இதுல சஸ்டைனபிள்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்குதுன்னா வெயில தாங்குற மாதிரி இருக்கணும், அதான் கிளைமேட் ரிசைலண்ட் அப்படிமா. மழை பெய்யக்கூடிய இடத்துல திடீர்னு ஒரு மழை பெஞ்சிருச்சு அறுவடை சமயத்தில், அதையும் தாங்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பயிர்களை பயிர் செய்யக்கூடியதான் இந்த NMSA அப்படிங்கிறது 2014 to 15 லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ இதுவும் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஜீரோ ஹங்கருக்கு ஹெல்ப் பண்றதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஸோ 2014 நமக்கு கங்கையை சுத்தப்படுத்துறீங்க, நமாமி கங்கா. 15 சாயில் ஹெல்த்தையும் பாக்குறீங்க, கிருஷி சிஞ்சாய் யோஜனா பாக்குறீங்க, சொட்டு நீரும் போட்டு மண்ணையும் பார்த்து எல்லாம் பண்ணியுமே ஏதாவது இயற்கை பேரிடர் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ பயிர் காப்பீடு இருக்கணும்ல. ஸோ தட் 2016 பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு, பீமானா இன்சூரன்ஸ், ஃபசல்னா பயிர். ஸோ பயிர் காப்பீடு திட்டம் 2016 வந்து கொண்டு வரப்பட்டது, இயற்கை சீற்றத்திலிருந்து பயிர்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவ்வளவும் பண்ணி பயிர் நம்ம கிடைச்சிருச்சுல, அந்த பயிரை நம்ம அப்படியே எடுத்துக்குவோமா? இப்போ மாம்பழமே விளைஞ்சிருக்குன்னா மாம்பழத்தை நம்ம வந்து ஒரு ஃபேக்டரியில போட்டு மாசாவா மாத்தினா ரொம்ப வருஷத்துக்கு வைக்கும்ல. அப்ப ஃபுட் ப்ராசஸிங் பண்ணணும், உணவு வந்து பதப்படுத்தணும். அது வந்து பார்த்தோம்னா 2017 ஸோ PM கிசான் சம்பதா யோஜனா அப்படின்னு சொல்லி உணவு பதப்படுத்தல் 2017. இது முக்கியமான சம்பதா அப்படின்னா உணவு பதப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய 2017. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 2019 PM கிசான் சம்மான் நிதி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பண்ணியுமே விவசாயிகளுக்கு போதுமான அளவு நமக்கு வருமானம் கிடைக்கல. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது டைரக்டா பணத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல என்ன பண்றாங்க, ஒரு 2 ஹெக்டேருக்குள்ள நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள், அதுக்கப்புறம் அது எல்லா விவசாயிகளுக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுது. சிலருக்கு வந்து இன்னெலிஜிபிள் யார் மட்டும் சொல்லியிருக்காங்க, 6,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு, 2,000 ரூபாயா 3 தவணையா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி 2019 எலெக்ஷன் வருஷம் மச்சா. அதனால 2019க்கான நிதியை 2018க்காக கொடுக்குறோம் சொல்லி முன்னாடியே கொடுத்தாங்க. ஸோ அப்படி வந்து கொடுக்கப்பட்டதா இந்த 6,000 ரூபாய் PM கிசான் சம்மான் நிதி அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்தது 2020 கொரோனா வந்துருச்சு. அதனால சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்த நிலைமையில NFSAல நம்ம வந்து பார்த்தோம்னா ₹3 அரிசி, ₹2 கோதுமை, ₹1 பருப்பு கொடுத்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு 5 கிலோ ஃபுட் கிரைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2020 பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா PMGKAY அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வந்து நம்ம வந்து லான்ச் பண்றோம். இதுல நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒருத்தருக்கு 5 கிலோ அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்துக்கு வந்து நம்ம பொருட்கள் வந்து கொடுக்குறோம். அடுத்தது 2021 என்னன்னா நமக்கு சமையல் எண்ணெய், அதாவது நமக்கு வண்டிக்கும் எண்ணெய் இல்லை, நம்ம சாப்பிட்றதுக்கும் எண்ணெய் இல்லை, 2 எண்ணெயுமே நமக்கு வெளியில இருந்தா வரணும். வண்டிக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில இருந்துட்டு இப்போ கூட நமக்கு வந்து ஈரான் இருக்கு, ஈராக் இருக்கு, ரஷ்யா இருக்கு, அந்த பக்கம் இருந்து நம்ம வந்து இறக்குமதி பண்றோமா. அதே மாதிரி சமையல் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஆயில் பாம் ஆயில் அப்படிம்போம். இது வந்து மலேசியா, இந்தோனேஷியா பக்கத்துல இருந்து நமக்கு வந்து வருது. அப்ப இந்த எண்ணெய் வந்து பார்த்தோம்னா அந்த டைம்ல இந்தோனேஷியா நான் ஏற்றுமதி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம வந்து எண்ணெய்க்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்பதான் என்ன பண்றோம்னா நேஷனல் மிஷன் ஃபார் எடிபிள் ஆயில், சமையல் எண்ணெய் ஆயில் பாம்ஸ்க்காக நம்ம வந்து கொண்டு வந்து 2021. இதுல 2029-30க்குள்ள ஒரு அந்த ஆயில் பாம்ல வந்து நம்ம தண்ணீரை அடைவோம் அப்படின்னு டார்கெட் வச்சிருக்கோம். 2047க்குள்ள வந்து பார்த்தோம்னா சமையல் எண்ணெய் இறக்குமதியை பாதியா குறைக்கணுங்கிறது டார்கெட் வச்சிருக்கோம். முக்கியமான ஒண்ணு. அடுத்தது பார்த்தோம்னா பிஎம் போஷான் அபியான். பிஎம் போஷான் அப்படின்னா நம்ம ஊட்டச்சத்துக்களுக்காக இருக்கக்கூடியது. இது எங்க தொடங்கப்பட்டதுங்கிறதே முக்கியமான ஒண்ணு. ராஜஸ்தான்ல ஜுன்ஜுனு அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து தொடங்கியிருக்காங்க. 2018 மகளிர் தினத்தன்னைக்கு மார்ச் மாசம் 8ஆம் தேதி தொடங்கப்பட்டது இந்த பிஎம் போஷான் அபியான் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தோம்னா மதிய உணவு திட்டத்தினுடைய ஒரு மாற்றுரு அப்படிங்கிறாங்க. ஸோ மதிய உணவு திட்டம் மிட் டே மீல் ஸ்கீம் அப்படிங்கிறது நம்ம 1956 கொண்டு வந்துட்டோம். அது சத்துணவு திட்டமா எம்ஜிஆர் வந்து மாத்துறாரு 82. இவங்க வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆகஸ்ட் 15, 1995 இந்த மிட் டே மீல் ஸ்கீம் வந்து கொண்டு வர்றாங்க. அதுதான் வந்து போஷான் அபியானாக மாற்றப்படுகிறது. முக்கியமான ஒண்ணு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்மார்ட் பிடிஎஸ் அப்படின்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது பொது விநியோக திட்டம். டிபிடிஎஸ் அப்படிம்பாங்க, டார்கெட்டட் பிடிஎஸ் அப்படின்னா குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடியது. 1997 வந்து கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் யுனிவர்சல் பிடிஎஸ் அப்படிம்பாங்க, அதாவது எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணுங்கிறது. ஸோ அப்போ நம்ம வேறுபாடு காட்டாம கிடைப்போம். இப்போ NFSA அவங்க கொண்டு வரும் பொழுது ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு வந்துச்சு. நம்மளை அதுல இருந்து சேரணும்னு சொன்னாங்க. நம்ம சேர்ந்தோம். ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். அவங்கள்ட்ட ₹3 வாங்குவோம், நம்ம வந்து ஃப்ரீயா வந்து கொடுப்போம். இதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஸ்மார்ட் பிடிஎஸ் அப்படின்னு இருக்காங்கன்னா முன்னாடி வந்து ரேஷன் கார்டு அட்டையா இருக்கும். ஸோ அப்போ நம்ம எல்லாத்துக்கும் டிக்கெட் போட்டே இருப்பாங்க, வாங்குறமோ வாங்கலையோ. ஆனா இதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆதார் பேஸ்டா நமக்கு வந்து பார்க்கும்போது கொண்டு வர்றாங்க. ஸ்கீம் ஃபார் மாடர்னைசேஷன் அண்ட் ரிஃபார்ம்ஸ் த்ரூ டெக்னாலஜி இன் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதான் ஸ்மார்ட்டுக்கானது. ஸோ இந்த அப்ரிவேஷன் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. 2023 லான்ச் பண்ணப்பட்டது. அடுத்து கிசான் கிரெடிட் கார்டு. விவசாயிகளுக்கு பணம் நமக்கு வந்து ரொம்ப தட்டுப்பாடு வரும், எப்ப எது பிரச்சனை வரும்னு தெரியாது. ஸோ 1998 கொண்டு வரப்பட்ட முக்கியமான ஒரு திட்டம் பார்த்தோம்னா கிசான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது. ஸோ 3 லட்ச ரூபா அப்படிங்கிறதுல இருந்து இப்போ 5 லட்ச ரூபா வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஒரு முக்கியமான ஸ்கீம். ஸோ இதோட நமக்கு கோல் நம்பர் 2க்கானது வந்து பார்த்தோம்னா முடிஞ்சிருச்சு. அடுத்து கோல் நம்பர் 3க்கான ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.